ராகினி வந்து நம்ம காவேரிக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறத பார்த்துட்டு, கங்கா உள்ள போகாம குமரன வெளிய கூட்டின்னு வராங்க. "ஏன் கங்கா உள்ள போவேணாவா? ஃபங்ஷனுக்கு தானே வந்தோம்" அப்படின்னோனே, "எப்படிங்க உள்ள சொல்றீங்க? நம்ம கையில எந்த கிஃப்ட்டுமே இல்ல. வாங்கிட்டு தானே போனோம்" அப்படின்னோனே, "ஆமா கங்கா, இத பத்தி நான் யோசிக்கலையே. நீங்க யோசிக்க மாட்டீங்களே. சரிங்க, முதல்ல போய் நம்ம கிஃப்ட் வாங்கிடலாம். அப்புறம் போலாம்." "ஏன் கங்கா, டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" "அதெல்லாம் ஆகாதுங்க. இன்னும் டைம் இருக்கு. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "வாங்கிக்கோ காவேரி, ப்ளீஸ் காவேரி" அப்படின்னோனே, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கிஃப்ட்ட வாங்குறாங்க காவேரி எல்லாரும் சொன்னதால. அடுத்து வந்து ஃபங்ஷன் ஆரம்பிக்கலாமா? டைம் போயிட்டே இருக்கு அப்படின்னோனே, இல்ல அக்கா வந்துட்டோம். அப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உன் அக்கா எப்போ வருது? எப்போ ஆரம்பிக்கிறது? இங்க பாருடி, அக்கா வர்றது தெரியல. சந்தேகமா தான் இருக்கு. அதனால வந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சாரதாவும் சொல்றாங்க. இல்லம்மா, அக்கா வரட்டும்மா ப்ளீஸ்மா அப்படின்னோனே, சரி ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் இருங்க. அவ தான் விருப்பப்படலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சரி தாலிய வந்து கோக்குறதுக்கு வந்து ஏற்பாடுலாம் பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நேரம் போயிட்டே இருக்கு. காவேரி பார்த்துட்டு அப்படியே வந்து சிரிச்ச மாதிரி அப்படியே வந்து பசுபதி கிட்ட சொல்றாங்க. "பாத்தீங்களாப்பா, அவ முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எப்படிலாம் நகையெல்லாம் போட்டு ஜொலிக்கிறான்னு சொல்லிட்டு" அப்படின்னோனே, "ஆமாம்மா, நானும் பார்த்தேன். எல்லாம் அப்படிதான் இருக்கு. எல்லாம் விஜய் தான் வாங்கி கொடுத்துருப்பான். அவங்க வீட்ல ஏது இதெல்லாம்" அப்படின்னு சொன்னோனே, "ஆமாப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டதானே. சீக்கிரமா வந்து இங்க வரணும்ப்பா" அப்படின்னோனே, "இங்க பாரும்மா, உன் வாழ்க்கைய பாரு. சரிங்கப்பா, அப்புறம் பேசிக்கலாம்ப்பா" அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கங்கா வர்ற மாதிரி இல்ல. அதனால ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோனே, காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ஆரம்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சரின்னுறாங்க. அடுத்து கரெக்டாக ஆரம்பிக்கும்போது கங்கா வந்துடுறாங்க. கங்காவை பார்த்துட்டு காவேரி ஓடி போகிறாங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. "எனக்கு தெரியும்க்கா, நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்றாங்க. "வாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து சரி அவ தான் கங்கா தான் வந்துட்டால, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே, "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க கங்கா. உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சரி ஓகே டைம் ஆயிடுச்சு ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து காவேரி கழுத்துல இருந்த தாலியை வந்து ஒரு தாலி கயிறை போட்டுட்டு ஆல்ரெடி இருந்த அந்த கயிறில் இருக்க அந்த தாலியை எடுத்து செயினில் கோத்து என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் வந்து சந்தோஷமாக வந்து அந்த தாலியை வந்து நம்ம காவேரிக்கு போடுறாரு. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே வந்து எல்லாருமே வணங்குறாங்க. விஜயும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க முறைச்சி. இவளுக்கு வந்த வாழ்வு பார்த்தீங்களா, பரவாயில்லம்மா, நீ பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்க, பாத்தியா எப்படி உன்னை விஜய் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு பசுபதி. உடனே வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாதல எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. என்னங்க, நான் கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு வந்து வம்பிழுக்கிறாரு அவங்க ஃபேமிலியை பற்றி. அதே மாதிரி காவேரியை பற்றி வந்து முன்னாடி வாழ்க்கையை பற்றி வந்து ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப வந்து அப்படியே வந்து நாசுக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்த கங்கா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், என் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தது நீங்கள் தப்பு, ஏமா வரக்கூடாதுன்ற? ஆமாம் பின்ன, இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க போங்க, என் தங்கச்சி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க இருக்குது, தேவையில்லாமல் பேசுறீங்க, நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாங்க. உடனே கங்காவை பார்த்துட்டு, ஏன் சமந்தி நீ பேசுறியா அப்படி சொல்லிட்டு அன்பரசு வராரு. உடனே வந்து இங்கே பாருங்க சித்தப்பா, அவர் பேசுறது தான் தப்பு, புரியுதா அப்படின்னோடனே, என்னடா உன் சொந்தக்காரங்க தான் பெரிய ஆளா? ஆமாம், என் சொந்தக்காரருக்கு நான் சப்போர்ட் பண்ணதான் செய்வேன், இப்போ என்னன்றீங்க அப்படின்னோடனே, பார்த்துக்கிறேன் விஜய், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாரு. சரி விடுங்க சம்மந்தி, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. இங்கே பாருங்கள் பசுபதி, வந்தீங்களா, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிங்களா, போனீங்களா, அதோடு நிறுத்திக்கிங்க, தேவையில்லாததில் எதுக்கு பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதனால் பசுபதி செம்மையாக டென்ஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் போயிட்டு நேராக வந்து கங்காவையும் குமரனையும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து சாப்பிட வைக்கிறாரு. அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாரு. அதே மாதிரி அவங்க தங்கச்சி கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாரு. கிட்ட சாரதா கிட்ட அவங்க கிட்டலாம் வந்து அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாரு. அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருக்குது பசுபதிக்கு. வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவ தாண்டி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு வந்து காவேரி ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஓடி வந்து அப்படியே விஜய் வந்து கட்டிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, சந்தோஷத்தில் எனக்கு அழுகே வருதுங்கன்றாங்க. விஜய் தொடச்சி விடுறாரு. கவலைப்படாத காவேரி, எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இது முடியுது.